ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் இன் மீல். இன்னைக்கான ரெசிபி ஒரு யம்மியான எக் கிரேவி தான். சப்பாத்தி, நான், இட்லி, தோசைக்கு சாப்பிடக்கூடிய இந்த கிரேவிக்கு மிக்சர் ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கையளவு புதினா இலையை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கருகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடையும் திருப்பி விட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச வெங்காய விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் பெரட்டி விட்டு குக் பண்ணுங்க. பச்சையாக அரைச்சி சேர்த்ததால பச்சை வாசனை நல்லா வதங்கும் போது தான் போகும். பச்சை வாசனை எல்லாம் போய் கலர் மாறினதும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பொரியறதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் செக் பண்ணிட்டு தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. கிரேவி நல்லா கொதிச்சதும் வறுத்து வச்ச முட்டையை சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க. கிரேவி நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான யம்மியான எக் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.